ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் வந்து சின்னதாக ஒரு கார்டன் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வந்து இப்போது அக்டோபர் மாதம் ஆகுது, அதனால் இப்போ வந்து பழங்கள் பெருசாக இல்லை, கொஞ்சம் காய்கறி மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து கார்டன் பெட்டில் வந்து கொஞ்சம் காய்கறிகள் இருக்குது. இது வந்து அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் சக் சக் தான். சவுண்ட் தான் வருது, கத்திரிக்காய் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. ஓ, ஒரே கட்டு பட்டர் மாதிரி. இது வந்து அந்த பெரிய கத்திரிக்காய், அது குண்டுகாய் சக்கு. ஆடப்பாவீங்களா, இது யாரோ கடிச்சிருக்காங்க. எறும்பா இருக்குமோ, ஃபுல்லாக எறும்பு தான் இருக்குது. ஆனால் வேறு எதுவும் கடிச்ச மாதிரி தெரியல. நிறைய பேர்ட்ஸ் வரும். அங்கே வந்து இது போட்டிருக்கோம், பேர்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கோம். காலையில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 20-30 பேர்ட்ஸ் வரும் டெய்லி. ஆனால் இது வந்து பேர்ட்ஸ் கிடைக்கல, எறும்பு தான் ஓட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, நல்லா ஒரு தேங்காய் சைஸில் இருக்குது. பரி பரி முடியும். இதோட அதான் பெருசு. நான் இது 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 பெரிய கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காவாக இருக்குது. இனி பெருசாகும். சரியா? நான் வந்து ஒரு 6 மாதமாக காய்கறி வெளியே வாங்கவே இல்லை. அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறமா வந்து கோவக்காய், பாவக்காய், இதை தவிர மீதி மட்டும் தான் வாங்குகிறேன். மீதி ஒரு 6 மாதமாக வந்து எல்லாமே நம்ம தோட்டத்தில் உள்ளது தான். இதெல்லாம் வந்து நம்ம சாம்பார் பண்ணுறப்போ, எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறப்போலாம் யூஸ் பண்ணலாம். சின்ன கத்திரிக்காய் பறிக்கலையா? சாம்பாருக்கு பாடப்பா முளைக்க போட்டிருந்த செடிடா தங்கம். இது வெள்ளரிக்காய் செடிடா. இது எங்கேருந்துடா பறிச்ச? மின்ட் செடின்னு நினச்சி பறிச்சிட்டியா? ஓகே. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வீட்லேயே உள்ளது இல்லை, அதனால் கொஞ்சம் பெருமையாக தான் பேசுவேன். அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கெலாம் இதை வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண கத்திரிக்காயும் வந்து நம்ம வீட்டில் உள்ள கத்திரிக்காய் தான். இது வந்து அந்த நீளமான கத்திரிக்காய் டைப் வரும்ல, அது. இதில் வந்து இன்னும் அந்த பேபி கத்திரிக்காய் நிறைய இருக்குது. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, குட்டி குட்டியாக நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த பெரிய கத்திரிக்காயும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த பருப்பு குழம்பெல்லாம் நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம், அதிலெல்லாம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் மிளகாவும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே நான் வந்து வாங்கலை. எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் எப்போ வேணுமோ அப்போ வந்து ஒரு 4 மிளகா பறிச்சுட்டு போவேன். பறிக்காததெல்லாம் பழுத்துடுச்சு. இதை வந்து நான் பறித்து இது பண்ணேன். இதை வச்சு நம்ம வந்து சாஸ், அப்புறமா வந்து பவுடர் கூட பண்ணலாம். அப்புறமா இது வந்து பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ். இது வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து ரவுண்டாக காய்க்கும். அதை தான் வந்து கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். நாங்கள் வந்து பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸை கட் பண்ணி பஜ்ஜி பண்ணுவோம். நல்லா தான் இருக்கும் அதுவும். உள்ளே இங்கே வந்து பாவக்காய் செடி உள்ளே மறைஞ்சிருக்கு. இங்கே பாரு, இது பாரு, இங்கே பாரு. அப்புறமா இது வந்து நம்ம ஆகஸ்ட்டில் உள்ள கன்று. அது எவ்வளோ இப்போ வந்து நல்ல வெதர் நல்லா மாறுதா, அதனால வந்து நல்லா செழிப்பாக வந்திருக்கு. மழை வேறு பெய்யுது, அதனால இன்னும் நல்லா பெருசாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துல இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அப்புறமா இந்த ஆர்ச்சில் நம்ம வந்து புடலங்காவும் கோவக்காவும் படுத்தி வச்சுருந்தோம். அது இந்த புடலங்காய் வந்து முடிஞ்சிருச்சு, சீசன் இல்லை, இப்போது கொஞ்சம் தான் காய்ச்சுது. அப்புறமா ஃபுல்லாக நிறைய கோவக்காய் காய்க்கும். நம்ம இந்த மாதிரி பெரிய மெஷ் போட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே வருது. ரொம்ப அடர்த்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மேலே இருக்கும். அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும். அப்போ வந்து எல்லாம் கீழே வரும். அப்படியே நம்ம தேடணும், ஒரு 10 நிமிஷமாக தேடணுன்னா ஒரு கூட நிறைய நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் பறிக்காமல் சாயங்காலம் வந்து பறிக்கலான்னு வந்தேன். இன்றைக்கி வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்தா டக்குன்னு இருட்டி போச்சு. காலையிலேருந்து இந்த மாதிரி நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு வாரமாக வந்து கொஞ்சம் மழை அப்பப்போ பெஞ்சிட்டே இருந்தது. அதனால தான் வந்து புல்லெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. இன்னும் வந்து அதை கட் பண்ணல. இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஏன்னா மழை காலத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த புல்லெல்லாம் வளர்ந்துடும். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நாங்கள் அங்கங்கே வளர்ந்துருக்க புல்லெல்லாம் வந்து பிடுங்குவோம். இதெல்லாம் வந்து நம்ம கை வச்சு தான் எடுக்க முடியும், ட்ரிம்மர் போட முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே மரம் இருக்கிறதுனால வளர வளர நம்ம வந்து வேரோடு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது வந்து மறுபடியும் வளராது. அதனால் அலாண்ட்ரா வந்து ஒரு பக்கெட்டை ஃபில் பண்ணுவான், நான் வந்து பெரிய பக்கெட்டில் ஒன்று ஃபில் பண்ணுவேன். அப்புறமா இந்த பெட்டில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அங்கே போட்டிருந்தோம், அந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே மறுபடியும் போட்டோம். இதுலேயும் வந்து நமக்கு ஒரே நாள் வந்து ஒரு ஃபுல் டேக்கு கிடைக்கிற அளவுக்கு வராது. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி தான், இவ்வளோ தான் வந்திருக்கு.
இன்னும் 2 மட்டும் அங்கே இருக்குது. அப்படியே இந்த வரிசையில் ஃபுல்லாக வந்து நம்மளோட பழச்செடிகள் தான். பீச், ப்ளம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து பழங்கள் இல்லை. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான் வந்து சீசன். இந்த வாட்டி வந்து சிலதில் வந்து காய்க்கலை. மீதி ஒரு மரத்தில் வந்து 25 ப்ளம் இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் கோவக்காய் செடியை வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா போன வருஷம் வந்து குளிரில் வந்து அந்த செடி பட்டு போனதுக்கப்புறம் வரல. நாங்கள் கடையிலேருந்து வாங்கி தான் வச்சோம் அதுக்கப்புறம். அதனால இந்த வருஷம் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் உஷாராக நம்மளும் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். அப்போ வந்து குளிர் சீசன் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அதுக்கப்புறம் கொண்டு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து அந்த தளிர் வந்திருக்கு. போன வாரம் தான் வச்சோம், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இப்போ நல்லா மழை பெய்யுதா, நல்ல வெதராக இருக்குது. தெரியலையே, இங்கே விழுந்துச்சு. இந்த வருஷம் தான் இந்த மாதுளை செடியில் வந்து நிறைய காய் பிடிச்சது. அதில் வந்து 1 கீழே விழுந்திருக்கு. போன வருஷம் இதில் வந்து காய் இல்லை. இந்த வருஷம் வந்து மொத்தத்தில் ஒரு 6 இருந்தது, அதில் 1 விழுந்திருக்கு. இது நம்ம ஊரில் வந்து பம்பு செட்டில் குளிக்கிற மாதிரி, நல்ல துணி துவைச்சி குளிக்கிற மாதிரி அலாண்ட்ரா வந்து இதிலேருந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு கீழே வந்து இது வழியாக தண்ணி வரும். அதில் உட்காந்து துணி துவைக்கிறது தான் வேலை எங்களுக்கு. இங்கே ஏற்கனவே ஒரு பேட்ச் துணி துவைச்சி காய போட்டிருக்கா, மீதி இப்போ துணி துவைச்சிட்ருக்கா. அப்புறம் இது வந்து நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆகாது, இது வந்து ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும். அதனால் தண்ணி இதுலேருந்து வெளியே போகாது. கொஞ்ச நேரம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி விளாடும்போது நல்லாயிருக்கும். இந்த செரி மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடு மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் தான் வச்சுருந்தோம். அதை விட இந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி தொங்க விடுறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா பேர்ட்ஸ்க்கும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இதுதான் ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அது பாட்டுக்கு வந்து நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு பறவை வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்தது வருது, அதனால வெயிட் பண்ணி உட்காரும். அதே மாதிரி பழங்களும் வந்து நிறைய கொத்திட்டு போயிடும். இந்த சின்ன பழம் ஒன்று இருக்கும், இது வந்து அக்கானி பழம் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு, ஆனால் அந்த பேர்ட்ஸ் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடும். இந்த மாதிரி பறவைகள் வரும்போது நல்லதும் இருக்குது. ஏன்னா வந்து ஏதாவது புழுவெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மருந்தடிக்க தேவையில்ல, புழுவெல்லாம் வந்து அது சாப்பிட்ரும். சின்ன சின்ன பேர்ட்ஸும் நிறைய வரும். அங்கங்கே மரத்தில் உட்காந்துருக்கும், ஒன்று சாப்பிட்டு போனதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ பறிச்சிருக்கோம். ஒரு நாள் வந்து கத்திரிக்காய் தாராளமாக பண்ணிடலாம். இது ரெண்டும் வந்து இன்னும் 2 நாள் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் வந்து பொரியல்லாம் ஏதாவது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய் வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், வறுவல்னு ஒரே கத்திரிக்காய் இருக்கும். சரி, நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், சும்மா அப்படியே தோட்டத்தில் விளையிறத வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து கார்டன் டூர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கார்டன் டூர் கண்டிப்பாக பண்ணலாம். இல்லைனா வந்து எப்போவுமே அந்த ஃப்ரூட்ஸ், அந்த பீச், ப்ளம் எல்லாம் காய்க்கும் போது வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது தான் கண்ணுக்கும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி இப்போ இந்த டைம் எடுக்கல, சும்மா காய்கறி வந்து காய்ச்சது மட்டும் எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா, பாய்.